வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் சிறப்பாக பணியாற்றியதும் களப்பணியாற்றியதும் குறித்து முக்கியமான கருத்துக்களை பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி திருப்பதி நாராயணன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே நடந்த பார்த்திங்கன்னா செய்தியாளர்களை சந்திப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேப்டன் நியூஸ் சேனல்லே அவர் பேட்டியும் கொடுத்துருக்கார். என்ன கொடுத்துருக்காருன்னா, முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு தகவல், ஒரு விஷயம். விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார். விருதுநகர் தொகுதியில் பார்த்திங்கன்னா பெரும் மெஜாரிட்டி இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா பிஜேபி சார்பில் பார்த்திங்கன்னா நம்முடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார், நாம் தமிழர் கட்சி, திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மாணிக்கம் தாக்கூர், அதிமுக தேமுதிக கூட்டணியில் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டார். இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா போட்டி அங்கு நிலவிய நிலைமையில் தற்பொழுது பெரும் போட்டியை விஜய பிரபாகரன் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அது பெருவிதம் சிறப்பானதுங்க அப்படின்னு அவரே சொல்கிறார். காரணம் என்னவென்றால், தற்பொழுது அவர் எவ்வளோ ஆண்டுகளாக எம்பியாக இருந்திருக்காருங்க, ஓகேங்களா, 10 ஆண்டுகளாக இருக்கார். அந்த ஒரு சூழலில் அங்கே எம்பி என்றாலே ஒரு பெரும் மெஜாரிட்டி இருக்கும். அவருக்கு இருக்கிற மெஜாரிட்டி அப்படியே நம்மளுடைய விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வருதுன்னா, அப்போ அவர் எந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய தலைவராக அங்கே திகழ்கிறாரு விஜய பிரபாகரன் அப்படின்றத அங்கே குறிப்பிடுறார். மேலும் இந்த ஒரு சூழலில் மறுவாக்கு எண்ணிக்கை குறித்து கேள்விகளை அவரிடம் கேட்டபொழுது என்ன சொல்கிறாருன்னா, மறுவாக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே தவறுகள் நடந்திருந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா நீதிமன்றம் மூலமாக போகலாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க, அது நீதிமன்றத்துக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் நீதிமன்றம் தான் போகணும். நீதிமன்றத்தில் போயிடுச்சுன்னா அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மறுவாக்கு நடத்தலாம். ஏன்னா இப்போ மறுவாக்கு வேணும் அப்படின்றத நம்மளுடைய விஜய பிரபாகரனோ இல்லை தேமுதிக கட்சி மட்டும் கொடுக்கல. நம்மளுடைய பார்த்திங்கன்னா ராதிகா சரத்குமாரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்காங்க. அவங்களும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் அங்கே குளறுபடிகள் நடந்திருப்பது அப்பட்டமாக தெரிகிறது அப்படின்றத முழுமையாக பார்த்திங்கன்னா தெரிவிக்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக அந்த விருதுநகரின் மறுவாக்கு இருக்குது. அதனால் அதை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றது நோக்கமாக. அங்கே தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக அதை நடத்தி தான் ஆகணும். தவறுகள் இருந்தால் அதை சரி பண்ணி தான் ஆகணும். அந்த தவறு அப்படியே நடக்க விட்டால் மீண்டும் அது தொடர்ந்து கொண்டே போகும் அப்படின்றது அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது விஜய பிரபாகரன் அவர்களுடைய பணியே சிறப்பானது அப்படின்றத குறிப்பிடுகிறார்கள். மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் தேமுதிக மிகப்பெரிய அளவில் ஆதரவு அங்கே இருந்திருக்கு. அதனை உரியவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் விஜய பிரபாகரன் அப்படின்னு தான். அதாவது தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்பது நம்முடைய பிரேமலதா அவர்கள் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார். ஸோ அதையே தான் குறிப்பிடுகிறாங்க. அப்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஒரு முன்னெடுப்புகள் இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மறுவாக்கியை தேர்தல் ஆணையம் மூலமாக இருந்து நீதிமன்றத்தில் போயிருக்க காரணமாக அதன் மூலமாக பிரேமலதா விஜயகாந்தோ தற்போது விஜய பிரபாகரனோ இதெல்லாம் முடிவுகள் எடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள், விருதுநகர் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.